என் பெயர் கா. சுஷ்மிதஸ்ரீ. நான் மகரிஷி வித்யா மந்திர் என்னும் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இப்போது நான் திருக்குறள் கதை சொல்லப் போகிறேன். திருக்குறள் கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றால் தொழஅர் எனின். கதை. வாளன் ஒரு பட்டதாரி. அவன் பள்ளியிலும் கல்லூரியிலும் சிறந்த மதிப்பெண் எடுத்த அறிவாளி. அவன் ஒரு சீர்திருத்தவாதி. ஒரு நாள் அவன் தன் சொந்த ஊருக்கு இரவு நேரத்தில் பேருந்தில் புறப்பட்டான். அப்போது செல்லும் வழியில் பேருந்து பழுதாகி நின்றது. பேருந்து ஓட்டுநர் பழுது நீக்கி காலையில் பேருந்தை எடுப்போம் என்று கூறினார். அப்போது பாலனுக்கு பசி எடுத்தது. உறக்கமும் வரவில்லை. தன்னுடன் பயணம் செய்த விவசாயி தன் வீட்டிற்கு உணவு அருந்த வருமாறு அழைத்தார். அதற்கு பாலனும் புறப்பட்டான். பாலன் உணவு அருந்த தொடங்கினான். அப்போது விவசாயி, நாங்கள் உணவு அருந்ததற்கு முன்பு இறைவனுக்கு நன்றி சொல்வோம் என்று கூறினான். அதற்கு பாலன், நான் எதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும்? மண்ணில் விதை விதைத்தது நீங்கள், அறுவடை செய்தது நீங்கள், தண்ணீர் விற்றது நீங்கள். உங்களுக்கு வேண்டுமா நான் நன்றி சொல்கிறேன், இறைவனுக்கு நான் எதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கூறினான். அப்போது விவசாயி, இவ்வளவு படித்தும் உங்களுக்கு அறிவில்லையே, மண்ணில் விதை விதைத்தது மட்டுமே நான், தண்ணீர் காற்று மழை எல்லாமே படைத்தது அந்த இறைவன் தானே. இந்த இறைவன் இல்லை என்றால் நம்மளுக்கு இந்த உணவு கிடைத்திருக்காது. அதை கேட்ட பாலன் தன்னை அறியாமலே கைகூப்பி இறைவனை வணங்கினான். பொருள்: இறைவன் திருவடிகளை வணங்காதவன் என்ன படித்தும் ஒரு பயனும் இல்லை. நன்றி.